வணக்கம். இன்று பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள வாலி கண்டபுரம் சிவன் கோவில் பற்றி பார்க்க போகிறோம். இறைவன் பெயர் வாலீஸ்வரர். அம்பாள் பெயர் வாலாம்பிகை அல்லது பிருகன்நாயகி. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்கள் இந்த கோயிலை கட்டினார்கள். இங்கு சோழ மன்னர்கள் ஆதித்த சோழன், ராஜராஜ சோழன் மற்றும் பராந்தக சோழன் ஆகியோரின் 130 கல்வெட்டுகள் உள்ளன. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் இந்த கோயிலை புதுப்பித்தார். விஜயநகர பேரரசின் சின்னம் தூண்களில் பொறிக்கப்பட்டுள்ளது. சிவன் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். அன்னை வாலாம்பிகை ராஜகோபுரத்திற்கு வெளியே தனி சன்னதியில் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். 7 முதல் 11 வயது வரை உள்ள பெண்கள் தமிழில் வாலை என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த வடிவில் அம்பாளை வழிபாடு செய்வது சாக்த உபாசனத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று நம்பப்படுகிறது. கன்னியாகுமரியில் உள்ள அம்மன் இந்த வடிவில் இருக்கிறார். பாலா திரிபுர சுந்தரி அனைவரும் அறிந்த வாலை வடிவ பெண் தெய்வம் ஆகும். மக்கள் குழந்தை வரம் வேண்டி இந்த தேவிக்கு வளையல் அணிவித்து வழிபடுகின்றனர். அம்பாளுக்கு வளையல் அணிவிப்பதாலும் அம்பாள் அணிந்திருக்கும் வளையல்களை அணிவதாலும் குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த கோயிலில் 3 நந்திகள் உள்ளன. மூலஸ்தானத்திற்கு அருகில் இருப்பது பால நந்தி, அதாவது குழந்தை பருவ. அதன் பின்னால் இருப்பது யௌவன நந்தி, அதாவது வாலிப நந்தி. அடுத்தது விருத்த நந்தி, அதாவது வயோதிக நந்தி. சிவன் பரமாத்மா. நந்தி என்பது ஆத்மாவாகிய சிவனை சுமந்து திரியும் நமது உடல். உடல் என்ற நந்தி வயதாகி மறைந்து விடும். ஆனால் சிவன் என்ற ஆத்மா என்றும் பிறப்பு இளமை முதுமை ஏதும் இல்லாமல் இருக்கும். இதுவே நம் சைவ சித்தாந்த தத்துவம். இங்கு பைரவர் இடுப்பில் நாகத்தை அரைஞான் கயிறாகவும் மனித மண்டையோடுகளை பூநூலாகவும் அணிந்து காட்சி தருகிறார். இதை வேறு எங்கும் பார்க்க முடியாது. இந்த பைரவரை வழிபடுவதால் ராகு மற்றும் கேதுவின் தோஷங்களில் இருந்து விடுபடலாம். இது சாதுரிய முக்கோணம் என்று அழைக்கப்படுகிறது. இது சதுரம் மற்றும் முக்கோணத்தின் கலவை. இதில் சதுரம் மற்றும் முக்கோணம் இரண்டும் செதுக்கப்பட்டுள்ளன. அவை மிகவும் புத்திசாலித்தனமாக செதுக்கப்பட்டுள்ளன. அதில் உருவாகும் 7 பக்கங்களுக்குள் ஒரு சதுரம் அல்லது முக்கோணத்தை பிரிக்க முடியாது. ஜோதிடத்தில் சதுரம் குரு பகவானுக்கு உரியது. முக்கோணம் செவ்வாய்க்கு உரியது. இந்த அரிய சேர்க்கையை வழிபடுவது வாழ்க்கையில் குருமங்கள யோகத்தை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது. இந்த சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும். இறைவன் உங்களுக்கு எல்லா நலன்களையும் அருளட்டும். நன்றி, வணக்கம்.